ஒரு தவளை, ஒரு மீன், ஒரு ஆமை நல்ல குளத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. திடீர்னு இந்த மீனுக்கு ஒரு சந்தேகம். உடனே ஆமையை பார்த்து ஒரு கேள்வி கேக்குது. ஆமண்ணே நீங்க இந்த உலகத்துல எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆமை சொன்னாரு, 1000 வருஷம் வாழ்வேன். உடனே இந்த ஆமை மீனை பார்த்து, அண்ணன் மீன் அண்ணன் நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த மீன் அண்ணன் சொன்னாரு, நான் 100 வருஷம் வாழ்வேன். 2 பேரும் பாத்துக்கிறாங்க. தவளை நீங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க? அவர் 1000 வருஷம், நான் 100 வருஷம், நீ எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டவன சொல்லிச்சான், நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்ற ஒரு வார்த்தையை சொல்ல. ஒரு நாள் மீன் பிடிக்கிற வந்தான், குளத்துல வலைய போட்டான், 3மே மாட்டிக்கிச்சு. உடனே ஆமையை பார்த்தான், கவுத்து போட்டு மேல கல்ல வச்சுட்டான். மீனை பார்த்தான், கோத்து காய வச்சுட்டான். தவளை எடுத்தான், சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தூக்கி போட்டுட்டான். இப்போ 100 வருஷம் வாழ்றவர் என்ன பண்றாரு, கரவாடா காஞ்சு நிக்கிறார். 1000 வருஷம் வாழ்வேன்னு தத்துக்கா புத்துக்கான்னு என்ன பண்றாரு, அப்படியே கவுந்து கிடக்கிறார். இப்போ இந்த தவளை பாடிட்டு போகுது, 110 கோத்தர 1000 லாத்தரக்கல் ஏத்தர தத்துக்கா புத்துக்கா தாத்தரன்னா தண்ணிக்குள்ள போத்தர. 100 வருஷம் வாழ்வேன்னியே கோத்துட்டாங்களே, 1000 வருஷம் வாழ்வேன்னியே உன்னை மலாக்க போட்டு கல்லு வச்சுட்டாங்களே, இப்ப தத்துக்கா புத்துக்கா தாத்தரன்னா தண்ணிக்குள்ள போத்தரேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தவளை போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. எத்தனை வருஷம் வாழ்வேன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கோ நாளைக்கோ தேவனுடைய சிலுவை மரணம் ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறது. நித்திய ஜீவனை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை தவற விடாமல் மனம் திரும்பி எதை விட வேண்டுமோ விட்டு அவரை பிடித்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமாய் நித்திய ஜீவனை நமக்கு பரிசாக ஈவாக இரட்சகர் கொடுப்பதற்கு இயேசு நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.